வணக்கம் மேசராசி உறவுகளே, எப்படி இருக்கீங்க? ரொம்ப நாளா உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய பாரத்தை சுமந்துகிட்டு விடிவு காலம் எப்ப வரும்னு காத்துட்டு இருக்கீங்களா? இனிமேல் நீங்க கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க கஷ்டம் எல்லாம் ஒரு முடிவுக்கு வரப்போகுது. இப்ப இந்த ஜூன் 30ஆம் தேதிக்கு அப்புறம் நீங்க கனவுல கூட நினைச்சு பார்க்காத ஒரு பெரிய மாற்றம் உங்க வாழ்க்கையில நடக்க போறது. கடந்த சில மாசங்களா நீங்க எவ்வளவு அவமானங்களை சந்திச்சிருப்பீங்க, எவ்வளவு பண கஷ்டம், மன உளைச்சல், தூக்கம் இல்லாத ராத்திரிகளுமே எனக்கு நல்லா தெரியும். நம்ம நேரம் எப்போதான் மாறும், நமக்கு ஒரு நல்ல காலம் வராதா, நம்ம நினைச்ச காரியம் எப்போதான் நடக்கும்னு ராப்பகலா யோசிச்சு யோசிச்சு உங்க மனசு ரொம்பவே சோர்வடைஞ்சிருக்கும். யாருமே உங்களை புரிஞ்சுக்கலையே, சொந்த பந்தங்கள் கூட உங்களை ஒதுக்கி வச்சாங்களேன்னு நீங்க பல நாள் தனியா உட்காந்து அழுதுருப்பீங்க. இதெல்லாம் உங்களோட தப்பு கிடையாது. கிரக நிலைகள் அப்படி உங்களுக்கு சோதனைகளை கொடுத்துட்டு இருந்தது. ஆனா அந்த இருண்ட காலம் எல்லாம் முடிஞ்சு உங்களுக்கான விடியல் பிறக்க போகுது. ஜூன் 30க்கு மேல கிரகங்களோட சஞ்சாரம் முற்றிலுமா உங்களுக்கு சாதகமா ரொம்ப வலிமையா மாறப்போகுது. அப்படியே தலைகீழா உங்க வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அடிச்சு சொல்லலாம். இது வரைக்கும் உங்களை காத்து சிரிச்சவங்க, உங்களை ஏளனமா பேசினவங்க எல்லாரும் இனிமே உங்களை பார்த்து ஆச்சரியப்படுற அளவுக்கு உங்க நிலைமை ரொம்ப உயரப்போகுது. நீங்க தொட்டதெல்லாம் துலங்க போகுது. உங்களை விட்டு போனவங்க எல்லாம் உங்களை தேடி வரப்போறாங்க. ஆனா இந்த நேரத்துல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அதிர்ஷ்ட தேவதை உங்க கதவை தட்டும் போது நீங்க செய்ய வேண்டிய முக்கியமான விஷயங்கள் சில இருக்கு. குறிப்பா ஒரு 5 விஷயத்த, அதாவது 5 ரகசியங்களை நீங்க யாருக்கிட்டையும் சொல்லவே கூடாது. உங்க ரொம்ப நெருங்கின நண்பர்களா இருந்தாலும் சரி, சொந்தக்காரங்களா இருந்தாலும் சரி, ஏன் உங்க கூடவே இருக்கிறவங்களா இருந்தாலும் சரி, இந்த 5 ரகசியங்களை மட்டும் நீங்க உங்க மனசுக்குள்ளேயே ஆழமா புதைச்சு வச்சுக்கணும். அப்படி செஞ்சா மட்டும்தான் வரப்போற இந்த மிகப்பெரிய அதிர்ஷ்டம் எந்த தடையும் இல்லாம முழுமையா உங்களை சேரும். மேச ராசிக்காரங்க பொதுவாவே ரொம்ப வெள்ளந்தியான மனசுக்காரங்க. மனசுல படுறதை எதையும் மறைக்காம அப்படியே படக்குன்னு சொல்லிடுவீங்க. எதையும் மனசுக்குள்ள வச்சுக்க உங்களுக்கு தெரியாது. யாராவது உங்ககிட்ட 4 வார்த்தை அன்பா பேசிட்டா போவோம், நீங்க அப்படியே உருகி போய் உங்க கஷ்ட நஷ்டம், உங்க குடும்ப விஷயம், நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்கிற உங்க திட்டம் எல்லாத்தையும் அவங்க கிட்ட ஒண்ணு விடாம கொட்டிடுவீங்க. உங்களோட இந்த குணம் தான் இது வரைக்கும் உங்க வாழ்க்கையில உங்களுக்கு பெரிய எதிரியா படையா இருந்திருக்கு. நீங்க ஒரு நல்ல விஷயத்த நினைச்சு அதுக்கான முயற்சிகளை எடுக்கும்போது அதை மத்தவங்க கிட்ட ரொம்ப சந்தோஷமா சொல்லிடுவீங்க. ஆனா அப்படி சொன்ன அடுத்த நிமிஷமே அந்த ஒரு கண் திருஷ்டி விழுந்துடும். அந்த காரியம் காதிலேயே நின்னுடும், இல்லனா ஏகப்பட்ட தடங்கல்களை சந்திக்கும். இது நிறைய உங்க வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்களே அதை நல்லா உணர்ந்திருப்பீங்க. நேக்கு ராசிக்கு அதிபதி செவ்வாய் பகவான். உங்களுக்குள்ள எப்பவுமே ஒரு நெருப்பு, ஒரு நெருகம் இருந்துகிட்டே இருக்கும். ஒரு விஷயத்த சாதிக்கணும்னு முடிவு பண்ணிப்பா அதுக்காக எவ்வளவு வேணாலும் உழைப்பீங்க. அந்த உழைப்புக்கான பலன் உங்களுக்கு முழுசா கிடைச்சதான்னு கேட்டா முக்காவாசி நேரம் இல்லைன்னு தான் நீங்க சொல்வீங்க. நீங்க உழைச்சு போட்ட விதைய வேற யாரோ அறுவடை செஞ்சுட்டு போய் பேர் வாங்கிட்டு போயிருப்பாங்க. ஏன்னா ஜூன் 30க்கு அப்புறம் நடக்க போறதே வேற. உங்க உழைப்புக்கான முழு கலனும் பெயரும் புகழும் 100% உங்களுக்கு மட்டுமே கிடைக்க போகுது. பணம் பல வழிகள் இருந்து உங்களை தேடி மழையா பொழிய போகுது. அதனால்தான் சொல்றேன், இந்த நேரத்துல உங்ககிட்ட சில விஷயங்களை ரகசியமா வச்சுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதுல முதல் ரகசியம் என்னன்னா, உங்களுடைய வருமானம் மற்றும் பண வரவு பத்தின ரகசியம். ஆமாங்க, ஜூன் 30க்கு மேல உங்களுக்கு பண வரவு அமோகமா இருக்க போகுது. நீங்க எதிர்பார்க்காத இடத்துல இருந்து எல்லாம் பணம் வரும். ரொம்ப நாளா நரால உங்களை இழுக்கடிச்ச பணம் வரவே வராதுன்னு நீங்க கைவிட்ட பணம் எல்லாம் திடீர்னு உங்க கைக்கு வந்து சேரும். நீங்க செய்யற தொழில லாபம் பல மடங்கா பெருகும். வேலை செய்யற இடத்துல பதவி உயர்வோ சம்பள உயர்வோ உங்களை தேடி வரும். இந்த நேரத்துல உங்ககிட்ட காசு புழக்கம் ரொம்பவே அதிகமா இருக்கும். அதை பார்த்த உடனே உங்க சொந்தக்காரங்களோ இல்ல பழகிறவங்களோ, ஏன்னா இப்போனா ரொம்ப செழிப்பா இருக்கீங்க, நிறைய பணம் வருது போலயே, எவ்வளவு சம்பாதிக்கிறீங்கன்னு ரொம்ப அக்கறையா கேக்குற மாதிரி கேட்பாங்க. அந்த இடத்துலதான் நீங்க உஷாரா இருக்கணும். உணர்ச்சி வசப்பட்டு உண்மை நிலைமையை அப்படியே சொல்லிடாதீங்க. எனக்கு இவ்வளவு லாபம் வந்துச்சு, இவ்வளவு பணம் வரப்போகுதுன்னு பெருமையாவோ இல்ல வெள்ளந்தியாவோ சொல்லவே சொல்லாதீங்க. ஏதோ வருது, அன்றாட செலவுக்கு சரியா இருக்கு, கடவுள் புண்ணியத்துல கஷ்டம் இல்லாம ஓடுதுன்னு மட்டும் ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு நகர்ந்துடுங்க. ஏன்னா நீங்க உங்ககிட்ட இருக்கிற பணத்தை பத்தியோ வரப்போற பணத்தை பத்தியோ வெளிப்படையா சொல்லும் போது உடனடியா அவங்க கண்ணு உங்க மேல பட்டுடும். அவங்க மனசுக்குள்ள ஒரு பொறாம வரலாம், இல்லைன்னா அவங்களுக்கே தெரியாம ஒரு பெரிய திருஷ்டி உங்க மேல விழுந்துடும். அதுக்கப்புறம் இயல்பு உங்களுக்கு வர வேண்டிய பணம் வராம தடையாயிடும். அந்த பணமும் ஏதாவது ஒரு வழியில வீண் செலவா உங்க கையிட்டு போயிடும். அதனால காசு பண விஷயத்துல இனிமேல் நீங்க ரொம்ப ரகசியமா இருக்க பழகிக்கணும்.
உங்க கணவன் அல்லது மனைவி கிட்ட மட்டும் உங்க கணவரவை பத்தி பகிர்ந்துக்கோங்க. மத்த எந்த மூன்றாம் நபருக்கும் உங்ககிட்ட எவ்வளவு பணம் இருக்கு, எவ்வளவு வரப்போகுதுன்ற விஷயம் துளிக்கூட தெரியவே கூடாது. இதுதான் நீங்க கட்டாயம் கடைபிடிக்க வேண்டிய முதல் ரகசியம். இப்படி செஞ்சா உங்க செல்வ நிலை நாளுக்கு நாள் உயர்ந்துகிட்டே போகும். பண விஷயத்துல நீங்க எவ்வளவு கவனமா இருக்கணுமோ அதே அளவுக்கு இன்னொரு முக்கியமான விஷயத்திலையும் நீங்க ரொம்ப உஷாரா இருக்கணும். அதுதான் நீங்க பாதுகாக்க வேண்டிய 2வது ரகசியம். உங்களோட அடுத்த கட்ட திட்டங்கள், அதாவது நீங்க அடுத்து என்ன செய்ய போறீங்க அப்படிங்கிற உங்க எதிர்கால முடிவுகளை யாருகிட்டயும் சொல்லவே கூடாது. மேச ராசிக்காரங்களுக்கு இயல்பா இருக்கிற ஒரு குணம் என்னன்னா, ஒரு புது தொழிலை தொடங்க போறாங்க, இல்ல புதுசா ஒரு வேலைக்கு முயற்சி பண்றாங்க, இல்லனா ஒரு இடம் வாங்க போறாங்க, வீடு கட்ட போறாங்க அப்படின்னா அதை பத்தி ரொம்ப உற்சாகமா மத்தவங்க கிட்ட கேச ஆரம்பிச்சிடுவாங்க. இந்த மாதிரி ஒரு தொழில் பண்ணலான்னு இருப்போம், இங்க ஒரு இடம் பார்த்திருக்கோம்னு ரொம்ப நம்பிக்கையா சொல்லுவீங்க. ஏன்னா நீங்க எப்பவுமே மத்தவங்கள நல்லவங்கள மட்டும்தான் பார்ப்பீங்க. ஆனா உங்களுக்கு எதிராக வேலை செய்யறதே அந்த இடத்துலதான். நீங்க ஒரு விஷயத்த செய்ய தொடங்கறதுக்கு முன்னாடியே அதை பத்தி வெளியில சொல்லும் போது அந்த காரியம் கண்டிப்பா உருப்படாம போயிடும். நீங்க உங்க திட்டத்தை சொல்லும் போது கேக்குறவங்க முகத்துக்கு நேரம் ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பரா பண்ணுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. ஆனா அவங்க மனசுக்குள்ள இவன் மட்டும் எப்படி முன்னுக்கு வரலாம், இவங்களுக்கு மட்டும் எப்படி இப்படி ஒரு வாய்ப்பு கிடைச்சதுன்னு ஒரு கொடூரமான எண்ணம் ஓடிட்டு இருக்கும். அந்த நெகட்டிவ் எண்ணம், அவங்களோட அந்த பொறாம பார்வை உங்க மேல பட்ட உடனே நீங்க தொடங்க நினைச்ச அந்த காரியம் பாதியிலேயே நின்னுடும். அப்படி இல்லைன்னா யாராவது ஒருத்தர் அந்த வேலையை கெடுத்து விட்டுருவாங்க. உங்களுக்கு வர வேண்டிய வாய்ப்பை அவங்க தட்டி பறிச்சுக்கிட்டு போயிடுவாங்க. நிறைய தடவை உங்க வாழ்க்கையில இப்படி நடந்திருக்கும். நீங்க ஒரு ஐடியா வச்சிருப்பீங்க, அதை உங்க நண்பர்கள் கிட்டயோ இல்ல சொந்தக்காரங்க கிட்டயோ சொல்லியிருப்பீங்க. ஆனா கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தா நீங்க சொன்ன அதே விஷயத்த அவங்க செஞ்சு பெரிய ஆளா மாறி இருப்பாங்க. நீங்க அதே இடத்துல நின்றுட்டு இருப்பீங்க. அதனால ஜூன் 30க்கு அப்புறம் உங்களுக்கு கிடைக்க போற அந்த பொன்னான வாய்ப்புகளை, நீங்க செய்ய போற புது முயற்சிகளை பத்தி நீங்க காரியத்துல இறங்கி ஜெயிக்கிற வரைக்கும் வெளியில யாருக்கும் தெரியவே கூடாது. நீங்க ஜெயிச்சதுக்கு அப்புறம் உங்க வெற்றி மத்தவங்களுக்கு பேசணுமே தவிர நீங்க முன்னாடியே எதுவும் பேசக்கூடாது. அடுத்ததா 3வது ரகசியம். இது உங்க குடும்பம் சம்பந்தப்பட்ட ஒரு மிக முக்கியமான ரகசியம். அதாவது உங்க வீட்டுக்குள்ள நடக்கிற சண்டை சச்சரவுகள், குறிப்பா கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற கருத்து வேறுபாடுகளை எந்த காரணத்துக்காகவும் 3வதா ஒரு நபர்கிட்ட சொல்லவே கூடாது. மேச ராசிக்காரங்க வெளியில பார்க்க ரொம்ப தைரியமானவங்களா, யாருக்கும் பயப்படாதவங்களா தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ள ரொம்ப ரொம்ப சென்சிட்டிவான ஒரு மனசு உங்களுக்கு இருக்கும். உங்களை சுத்தி இருக்கிறவங்க உங்க மேல அன்பா இருக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுவீங்க. அப்படி இருக்கும்போது உங்க குடும்பத்துக்குள்ள ஏதாவது ஒரு சின்ன பிரச்சனை வந்தா கூட உங்களால அதை தாங்கிக்க முடியாது. மனசு ரொம்ப பாரமா இருக்குன்னு சொல்லி உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கிறதான்னு கேடி போய் உங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்டேயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டேயோ உங்க குடும்ப பிரச்சனைய அப்படியே கொட்டி தீர்த்துடுவீங்க. என் வீட்டுக்காரர் இப்படி பண்ணிட்டாரு, என் மனைவி என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிறா, என் பிள்ளைங்க என் பேச்ச கேட்க மாட்டேங்கிறாங்கன்னு நீங்க ரொம்ப நம்பி அவங்க கிட்ட உங்க கவலைய பகிர்ந்துக்குவீங்க. ஆனா இங்கதான் நீங்க ஒரு பெரிய தப்பு பண்றீங்க. நீங்க சொல்றத கேக்குறவங்க அந்த நேரத்துல உங்களை பரிதாபமா பாக்குற மாதிரி நடிப்பாங்க, உங்களுக்கு ஆறுதல் சொல்ற மாதிரி உசுப்பேத்தி விடுவாங்க. ஆனா நீங்க போனதுக்கு அப்புறம் அதையே ஊர் பூரா தம்பட்ட அடிச்சு உங்களை பத்தி இல்லாததும் பொல்லாததுமா பேசி உங்க குடும்ப மானத்தையே கப்பலேத்திடுவாங்க. அது மட்டும் இல்லாம உங்க குடும்பத்தோட பலவீனம் என்னன்னு அவங்களுக்கு தெரிஞ்ச உடனே அதையே சாக்கா வச்சு உங்க குடும்பத்துக்குள்ள குழப்பத்தை ஏற்படுத்தி உங்களை திரிக்கிறதுக்கு சில துரோகிகள் காத்துட்டு இருக்காங்க. ஜூன் 30க்கு அப்புறம் உங்க வாழ்க்கை ரொம்ப பிரகாசமா மாறப்போகுதுன்னு நான் ஏற்கனவே சொன்னேன். அப்படி நீங்க நல்லா இருக்கும்போது உங்களை கீழே இறக்கி விடணும்னு நினைக்கிறவங்க முதல்ல புரி வைக்கிறது உங்க குடும்ப சந்தோஷத்தை தான். அதனால உங்க வீட்டு 4 சுவத்துக்குள்ள நடக்கிற எந்த ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் சரி, பெரிய விஷயமா இருந்தாலும் சரி, அது அந்த 4 சுவத்துக்குள்ளேயே தான் இருக்கணும். கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனை வந்தா நீங்களே உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கணுமே தவிர எந்த ஒரு பஞ்சாயத்துக்கும் வெளியாட்களை கூப்பிடவே கூடாது. இந்த ரகசியத்தை நீங்க காப்பாத்தினா மட்டும்தான் உங்க குடும்பத்துல எப்பவுமே நிம்மதியும் சந்தோஷமும் நிலைச்சு நிற்கும். 4வது முக்கியமான ரகசியம் உங்களுடைய ஆன்மீக வழிபாடு மற்றும் நீங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் சம்பந்தப்பட்டது. பொதுவா நேசராசிக்காரங்க கடவுள் பக்தி அதிகமா உள்ளவங்க. உங்களுக்கு ஒரு கஷ்டம்னு வந்துட்டா உடனே சாமி கிட்ட போய் நின்று அணுகுற பழக்கம் உங்களுக்கு இருக்கும். குறிப்பா இந்த ஜூன் 30க்கு அப்புறம் குரு பகவானோட அனுகிரகம் உங்களுக்கு ரொம்ப நல்லா கிடைக்க போகுது. அதனால உங்க இஷ்ட தெய்வத்தை நீங்க ரொம்பவே கெட்டியா பிடிச்சுப்பீங்க. ஆனா நீங்க பண்ற தப்பு என்னன்னா, நீங்க எந்த கோவிலுக்கு போறீங்க, என்ன பரிகாரம் பண்றீங்க, எந்த சாமியை கும்பிடுறீங்க அப்படிங்கிற விஷயத்த ஊர்ல இருக்கிற எல்லார்கிட்டயும் சொல்லிட்டு இருக்கீங்க.
நான் இந்த கோயிலுக்கு போய் விளக்கு போட்டேன், எனக்கு நல்லது நடந்துச்சுன்னு நீங்க ரொம்ப யதார்த்தமா உங்க சொந்தக்காரங்க கிட்டயோ இல்ல பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்டயோ சொல்வீங்க. ஆனா அப்படி நீங்க உங்க ஆன்மீக ரகசியங்களை வெளியில சொல்லும்போது அந்த பரிகாரத்தோட பலன் உங்களுக்கு முழுமையா கிடைக்காம போயிடும். அதனால நீங்க வீட்ல சாமி கும்பிடுறதா இருந்தாலும் சரி, இல்ல கோவிலுக்கு போய் ஏதாவது சிறப்பு பூஜை பண்றதா இருந்தாலும் சரி, அத பத்தி யார்கிட்டயும் மூச்சு விடக்கூடாது. உங்களோட வேண்டுதல் என்ன, அதற்காக நீங்க என்ன செய்றீங்க அப்படிங்க உங்க ஆன்மீக தளம் உங்களுக்குள்ளேயே ஒரு பெரிய ரகசியமா இருக்கணும். அப்போதான் தெய்வத்தோட முழு ஆசீர்வாதமும் உங்களுக்கு எந்த தடையும் இல்லாம முழுசா வந்து சேரும். 5வது ரகசியம் உங்களோட பலவீனம் பற்றியது. இது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒண்ணு, நல்லா கவனிச்சுக்கோங்க. மேச ராசிக்காரங்க ரொம்பவே அன்பானவங்க, பாசமானவங்க. யாராவது உங்ககிட்ட வந்து 2 சொட்டு கண்ணீர் விட்டா போதும் உங்க மனசு அப்படியே இலகிடும். உங்களோட இந்த இரக்க குணத்தை தான் நிறைய பேர் அவங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்குவாங்க. உங்களுக்கு எந்த விஷயத்துல கோபம் வரும், எந்த விஷயத்துல நீங்க ரொம்ப மனத்து உடைஞ்சு போவீங்க அப்படிங்கிற உங்களோட பலவீனத்தை நீங்க எப்பவுமே மத்தவங்க முன்னாடி காட்டிக்கவே கூடாது. உங்களுக்குள்ள எவ்வளவு பெரிய கவலையோ இல்ல பயமோ இருந்தாலும் அதை வெளியில காட்டாம ரொம்ப தைரியமான ஆள் மாதிரி நடந்துக்கணும். ஜூன் 30க்கு அப்புறம் நீங்க பெரிய லெவல்ல முன்னேற போறீங்கன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அப்படி நீங்க வளரும் போது உங்களை சுத்தி இருக்கிற சிலருக்கு அது கண்டிப்பா பொறுக்காது. உங்களை எப்படியாவது கீழே தள்ளி விடணும்னு அவங்க காத்துக்கிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி வாட்களுக்கு உங்களோட பலவீனம் என்னன்னு தெரிஞ்சா அதையே ஆயுதமா பயன்படுத்தி உங்களை அழிக்க பாப்பாங்க. அதனால உங்களுக்கு ரொம்ப நெருக்கமானவங்க கிட்ட கூட உங்களோட பெரிய பலவீனத்தை பகிர்ந்துக்காதீங்க. எப்பவுமே நீங்க ஒரு இரும்பு மனுஷன் மாதிரி தான் வெளியே தெரியணும். நீங்க சிரிச்சுக்கிட்டே எல்லாரையும் சமாளிக்க பழகிக்கணும். யாரை எப்போ நம்பணும், யாருக்கிட்ட எவ்வளவு தூரம் பழகணும்னு ஒரு எல்லையை வகுத்துக்கோங்க. இந்த 5 ரகசியங்களை மட்டும் நீங்க காத்துட்டீங்கன்னா இனி உங்க வாழ்க்கையில யாருமே உங்களை அசைக்க முடியாது. இந்த 5 ரகசியங்களை நீங்க சரியா கடைபிடிச்சிட்டாலே உங்க வாழ்க்கையில பாதி கஷ்டம் தீர்ந்துடும். சரி, இப்போ ஜூன் 30க்கு மேல கிரகங்களோட அமைப்பு உங்களுக்கு எப்படிப்பட்ட ராஜயோகத்தை கொடுக்க போகுதுன்னு கொஞ்சம் ஆழமா பாப்போம். உங்க ராசிநாதன் செவ்வாய் பகவான் ரொம்ப வலிமையான இடத்துல உட்கார போறாரு. இதனால உங்களுக்குள்ள ஒரு புது ரத்தம் பாயும். இது வரைக்கும் சோர்ந்து போய் என்னடா வாழ்க்கை எதுன்னு விரக்தியில இருந்த உங்க மனசுக்குள்ள ஒரு பெரிய நம்பிக்கை பிறக்க போகுது. சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் உங்களை முட்டாள்னு நினைச்சிட்டு இருந்திருப்பாங்க. ஆனா உங்க அறிவும் உங்க திறமையும் என்னன்னு இங்க உலகத்துக்கு நிரூபிக்கிற நேரம் வந்துடுச்சு. தொழில் செய்யறவங்களுக்கு இதுவரைக்கும் முடங்கி கிடந்த வியாபாரம் எல்லாம் சூடுபிடிக்க ஆரம்பிக்கும். நிறைய புது வாடிக்கையாளர்கள் உங்களை தேடி வருவாங்க. வராம இழுத்தடிச்ச பெரிய பெரிய ஆர்டர்கள் எல்லாம் ரொம்ப சுலபமா உங்க கைக்கு வந்து சேரும். வேலை பாக்குற இடத்துல மேலதிகாரிகள் உங்களுக்கு ரொம்ப சாதகமா மாறுவாங்க. உங்களை பத்தி தப்பா பேசினவங்க வாயெல்லாம் தாம அடைச்சு போகும். அந்த அளவுக்கு உங்களோட வளர்ச்சி ரொம்ப பிரம்மாண்டமா இருக்க போகுது. முக்கியமா உங்களோட ஆரோக்கியத்துல இருந்த கிரிய குறைகள் எல்லாம் நீங்க போகுது. கடந்த சில வருஷங்களா ஏதோ ஒரு உடல் உடாதை உங்களை கடுத்தி எடுத்துட்டு இருந்திருக்கோம். இருட்டால சரியா தூக்கம் விடாம ஏதேதோ சிந்தனைகள் மனசுக்குள்ள ஓடிட்டே இருந்திருக்கும். தேவையில்லாத பயம் மனசுக்குள்ள ஒரு ஓரத்துல இருந்துகிட்டே இருக்கும். கழுத்து வலி, முதுகு வலி இல்லனா வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள்னு மாத்தி மாத்தி மருத்துவ செலவு வச்சுக்கிட்டே இருந்திருக்கும். ஆனா ஜூன் 30க்கு அப்புறம் உங்க உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் தெரியும். நீங்க எடுத்துக்கிற சாதாரண வைத்தியம் கூட உங்க உடம்புக்கு ரொம்ப நல்லா கேட்கும். முகத்துல ஒரு தனி தேஜஸ், ஒரு களை வர ஆரம்பிக்கும். உங்களை காக்குறவங்க எல்லாம் என்ன இவ்வளவு பிரகாசமா இருக்கீங்கன்னு கேக்குற அளவுக்கு உங்க தோற்றத்துல ஒரு பெரிய மாற்றம் உண்டாகும். மனசுல எந்த கலலையும் இல்லாதப்போ உடம்பும் தானா ஆரோக்கியமா மாறிடும் இல்லையா? அதுதான் இப்ப உங்களுக்கு நடக்க போகுது. உங்களை பிடிச்சிருந்த தரித்திரம் விலகி மகாலட்சுமி உங்க வீட்டுக்குள்ள நிரந்தரமா வாசம் செய்ய போற நேரம் இது. கடன் பிரச்சனையால பல நாட்கள் தூங்காத தவிச்சவங்களுக்கு இது ஒரு பொற்காலம்னு தான் சொல்லணும். எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் அதை கொஞ்சம் கொஞ்சமா அடைச்சு முடிக்கிற அளவுக்கு பண வரவு பல திசைகள்ல இருந்தும் உங்களை தேடி வரும். நீங்க தேக்கிற இடத்துல எல்லாம் முகம் சுளிக்காம உதவி செய்யறதுக்கு நிறைய நல்ல மனிதர்கள் உங்களுக்கு கிடைப்பாங்க. சொந்தமா வீடு வாங்கணும் இல்ல நிலம் வாங்கணும்னு ரொம்ப நாளா கனவு கண்டுட்டு இருந்தவங்களுக்கு அந்த கனவு நனவாக போகுது. பாதியில நின்ன வீடு பற்ற வேலைகள் மறுபடியும் தொடங்கி ரொம்ப வேகமா நடந்து முடியும். வண்டி வாகனம் வாங்கணும்னு நினைச்சவங்களுக்கு அதற்கான வாய்ப்புகள் கதவை தட்டும். உங்க பிள்ளைங்களோட எதிர்காலத்துக்காக நீங்க நினைச்ச காரியங்கள் எல்லாம் எந்த தடங்களும் இல்லாம ரொம்ப சிறப்பா நடக்கும். ஆனா இவ்வளவு நல்ல விஷயங்கள் நடக்கும்போது உங்க கூடவே இருந்து குழி பறிக்க சில பேர் கண்டிப்பா காத்துட்டு இருப்பாங்க. உங்களை எப்படி அடையாளம் கண்டு ஒதுக்கி வைக்கணும், யாரெல்லாம் உங்களை ஏமாத்த பாப்பாங்க அப்படிங்கறதையும் நீங்க ரொம்ப தெளிவா தெரிஞ்சு வச்சுக்கணும். அந்த துரோகிகளை எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேக்குறீங்களா? ரொம்ப சுலபம்.
நீங்க கஷ்டத்துல இருந்தப்போ உங்களை எட்டி கூட பார்க்காதவங்க இப்ப நீங்க கொஞ்சம் நல்ல நிலைமைக்கு வந்த உடனே ரொம்ப பாசமா உங்ககிட்ட ஒட்டி உறவாட வருவாங்க. உங்க முதுகுக்கு பின்னாடி உங்களை பத்தி தப்பா பேசிட்டு உங்க முகத்துக்கு நேரா வந்து உங்களை ரொம்ப புகழ்ந்து தள்ளுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை பார்த்தாலே நீங்க உச்சாராயி கொஞ்சம் தூரமா ஒதுக்கி வச்சிடுங்க. அவங்க கூட பழகுறத முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்திடுங்க. ஏன்னா அவங்களோட அந்த போலி சிரிப்புக்கு பின்னாடி ஒரு பெரிய வஞ்சகம் ஒளிஞ்சிட்டு இருக்கும். நீங்க பாட்டுக்கு உங்க வேலையை மட்டும் கண்ணும் கருத்துமா பார்த்துட்டு உங்க குடும்பம் உங்க தொழில்னு கவனத்தை செதற விடாம இருந்தாலே போதும். உங்க குலதெய்வம் எப்பவுமே உங்களுக்கு அரணா துணையா நிக்கும். தினமே காலையில எந்திரிச்ச உடனே உங்க குலதெய்வத்தை மனசார வேண்டிட்டு அன்னைக்கு வேலையை தொடங்குங்க. அதே மாதிரி செவ்வாய்க்கிழமை ஆனா முருகப்பெருமானுக்கு ஒரு நெய் விளக்கு ஏத்தி வழிபடுங்க. உங்க வாழ்க்கையில எந்த குறையும் வராது. ஜூன் 30க்கு அப்புறம் வரப்போற அந்த ராஜயோகத்தை எந்த தடங்களும் இல்லாம முழுமையா அனுபவிக்க நீங்க முழுசா தயாராயிருங்க. கடந்த கால கஷ்டங்களை எல்லாம் ஒரு கெட்ட கனவா நினைச்சு தூக்கி தூர போட்டுட்டு ஒரு புது மனுஷனா புது நம்பிக்கையோட உங்க அடுத்த கட்ட பயணத்தை சந்தோஷமா தொடங்குங்க. இனிமேல் வெற்றி உங்களுக்கு மட்டும்தான். இந்த நேரம் முழுசா உங்களுக்கான நேரம். நீங்க தொட்டதெல்லாம் பொன்னாக போகுது. உங்க மனசுல இருக்கிற அந்த நல்ல எண்ணங்களுக்கு கண்டிப்பா கடவுள் உங்களுக்கு மிகப்பெரிய நல்லதை மட்டும்தான் செய்வார். எந்த சூழ்நிலையிலையும் உங்க தன்னம்பிக்கையை மட்டும் விட்டு கொடுக்கவே கூடாது. உங்களோட விடாமுயற்சியும் கடவுளோட ஆசீர்வாதமும் சேர்ந்து உங்களை ஒரு பெரிய உயரத்துக்கு கொண்டு போக போகுது. அதனால எதை நினைச்சும் கவலைப்படாம ரொம்ப தைரியமா இருங்க. இந்த பதிவு உங்களுக்கு ரொம்பவே ஆறுதலாகவும் பயனுள்ளதாகவும் இருந்திருக்கும்னு நான் நம்புறேன். இந்த விஷயங்கள் உங்க மனசுக்கு நெருக்கமா இருந்தா உங்க சொந்த பந்தங்கள் எல்லாருக்கும் இதை கண்டிப்பா பகிருங்க. அவங்களும் இத பார்த்து விழிப்புணர்வோடும் நம்பிக்கையோடும் இருக்கட்டும். அப்படியே கீழே உங்க இஷ்ட தெய்வம் இல்லனா உங்க குலதெய்வத்தோட பேரை எழுதி உங்களோட ஆழமான பிரார்த்தனைய மனதார பதிவு செய்யுங்க. உங்களுக்கான நல்ல காலம் தொடங்கிடுச்சு. கடவுளோட முழு ஆசீர்வாதம் எப்பவுமே உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். நன்றி. மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்களது வழிகாட்டு ஜோதிடர் லட்சுமி. வணக்கம்.